ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கமெண்ட்ஸ் தினி படிச்சிருந்தோம். ஆனால் நான் இந்த கமெண்ட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கல. இப்போ நான் இந்த கமெண்ட்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். கமெண்ட்ஸாக இருக்கட்டும், டேட்டா டைப்ஸ் பற்றி, அப்புறம் இன்புட் ஸ்கேனர் பற்றி, அப்புறம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் க்ளீனாக படிக்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே பேசிக் தெரியாமல் செட்டப்பாக இருக்கட்டும், இதுக்கே ரொம்பவே டைம் வேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸுங்க இருக்குதோ அது எல்லாமே இந்த வீடியோவில் தான் கவர் ஆகிட்டு போகும். ஜாவாவோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் கான்செப்டாக தான் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ நானே இக்னோர் பண்ணிடுவதையே. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ப்ராப்ளம் சால்விங்கு டைரெக்டாக ஹெல்ப் ஆகிற மாதிரி ஒரு டாபிக்ஸுங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவேன். ஸோ இப்போ நாம ஒவ்வொன்றா கற்றுட்டு போகலாம். இப்போது இந்த கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மெயின் ஃபங்க்ஷன் நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இங்கே நான் இந்த லைனுவை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா கமெண்ட் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது சில விஷயமுங்க நம்மளுக்கு ப்ரோக்ராமாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ கம்பைல் டைம் ஆகும் இல்லையா, இப்போது ஒரு ப்ரோக்ராம் ரன் பட்டன் கிளிக் பண்ணப்போ சில லைனுங்க இக்னோர் பண்ணிட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே இந்த கீழே இருக்கிற லைன் ஆஃப் கோடுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், below code represents just hello world அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போது யாராச்சும் ஒருத்தர் என்னோட கோடுவை நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கிளியராக புரி கீழே இருக்கிற கோடு எதுவுமே மீனிங் இல்லை, ஜஸ்ட் ஹெலோ வேர்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு பிக் லாஜிக் எழுதுறீங்க அப்படிங்கும்போது மேலே ஒரு சிம்பிள் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு போகலாம். இந்த ஒரு லைன் வந்து எந்த காரணத்துக்குமே கம்பைலர் மூலியமாக எக்ஸிக்யூட் ஆகுது. எப்போ இந்த கமெண்ட்டோட சின்டாக்ஸோ இந்த டபுள் ஸ்லாஷ் படிக்குதோ அப்போ வந்து இந்த லைன்வே இக்னோர் பண்ணிடு கம்பைல் டைமில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம். அதே நான் மல்டி லைன் கமெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது சிங்கிள் ஸ்லாஷ் இருக்குது இல்லையா, சிங்கிள் ஸ்லாஷுக்கு பதிலாக ஸ்லாஷ் ஸ்டார் அப்படின்னு கொடுத்து போட்டு பாருங்க, என்டையர் திங் இப்போ வந்து இதெல்லாம் கமெண்ட் ஆகி மாறிடுச்சு. நான் இந்த லைனுக்கு மட்டும் எண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்லாஷ் ஸ்டார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார் ஸ்லாஷில் நம்ம எண்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எத்தனை வேணாலும் மல்டி லைனில் வேணாலும் நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு காட்டுற பாருங்கள், கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். இப்போ இந்த லைன் மட்டும்தான் கமெண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இன்னொரு தடவை இதே ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த லைன்வை நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே தடவை மட்டும்தான் ஹெலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகும், 2 தடவை பிரிண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கும் எந்த ஒரு எரரும் நம்மளுக்கு காட்டாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தடவை மட்டும் ஹெலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், இங்கே ஒரே ஒரு தடவை மட்டும் ஹெலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குது. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மல்டி லைன் கமெண்ட் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். டாக்குமெண்டேஷன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் இது வரைக்குமே நான் ஜாவாவில் யூஸே பண்ணிடல. அந்த ஒரு கமெண்ட்டை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுளில் போட்டு கற்றுக்கோங்க. அதுவும் சிம்பிள் சின்டாக்ஸ், அவ்வளோதான். ஸோ கமெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் மோடுக்கு இது கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது பக்கத்தால் இருக்கிற டயக்ராமை. இப்போது டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸில் ஜாவாவில் வந்து 2 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்துட்டு போகும். ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா டைப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கிற ஒரு டைப் தான் டேட்டா டைப். இப்போ டேட்டா வந்து எத்தனை ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இன்டிஜர் ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், கேரக்டர்ஸுங்க ஸ்டோர் பண்ணுவோம், ஸ்ட்ரிங்குங்க சென்டென்ஸுங்க ஸ்டோர் பண்ணி வைக்குவோம், இப்போ இமேஜுங்க ஸ்டோர் பண்ணுவோம், அப்புறம் இல்லை 0 1 இந்த மாதிரி ஒரு பைட் கோடு ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் திங்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டேட்டா டைப்ஸுங்க. இதில் ஜாவாவே இன்பில்ட்டாக சப்போர்ட் பண்ணுறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். இப்போது சில விஷயமுங்க சப்போர்ட்டிவாக இல்லை இல்லையா ஜாவா மூலிமா. அதனால இப்போ லைப்ரரிஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில், அந்த மாதிரி லைப்ரரிஸை நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதில் வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்க நிறைய இருக்குது. நாம அதை யூஸ் பண்ணி கூட கோட்வே எழுதிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இன்டிஜரை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 4 விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குது. டிபெண்டிங் அப்பான் த லென்த் வி ஆர் ஸ்டோரிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குட்டி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஷார்ட்டுங்கிறது அதையோட கொஞ்சம் குட்டி டேட்டா, அதையோட கொஞ்சம் பெரிய டேட்டா, இன்ட் அப்படிங்கிறது அதையோட கொஞ்சம் பெரிய டேட்டா, லாங்குங்கிறது அதையோட கொஞ்சம் பெரிய டேட்டா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஜிட்வே பைட்டில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, 6 டிஜிட்வே ஷார்ட்டில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, 9 டிஜிட்வே இன்ட்டில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, 11 டிஜிட்வே லாங்கில் ஸ்டோர்
ஸ்டோர் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு கணக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வேணால் கொடுக்குற பாருங்க எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஞ்ச் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுட்டு போகும். அதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ டாட் இருக்கிற ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமல் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது பெங்களூர் டு சென்னை வந்து 127 கிலோமீட்டர் புள்ளி 5 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நம்ம ஃப்ளோட்டில் தான் ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது 55.5 அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோட் டேட்டா டைப்பில் தான் ஸ்டோர் பண்ணணும். இன்டீஜர் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீஜர் அப்படின்னா உங்களுக்கு தெரியலையா, நம்பர்ஸுங்க, அவ்வளோதான். இன்டீஜர் அப்படின்னா நம்பர்ஸுங்க, ஓகேவா. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரக்டர் அப்படிங்கிறது என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, A, B, C இந்த மாதிரி சிங்கிள் கேரக்டர்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு கேர் அப்படிங்கிற டேட்டா டைப். இப்போ பூலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் கிளாஸுங்க அவங்க டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. லைப்ரரிஸ் ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் பற்றி நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி டீச் பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லாம் எப்படி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரிங், அரே, லிஸ்ட், செட் இதுங்க எல்லாமே ஒரு டேட்டா டைப்ஸு, அது எல்லாம் கிளாஸுவே, ஒரு ஆப்ஜெக்ட்டுவே, இந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நாமளாக ஓனாக பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி அப்புறம் ஊப்ஸ் பற்றி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே கூட ஸ்ட்ரிங்கு வந்து லென்த்தாக இருக்கிற ஒரு டேட்டாங்களே ஸ்டோர் பண்ணுறதுக்கு, சென்டென்ஸுங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே அரே அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஒரு பேசிக்கான திங். அதையே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுவே ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கோடுக்குள்ளே போகிறப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கோடுக்குள்ளே போனேன் அப்படின்னா, இங்கே நான் உங்களுக்கு இங்கே எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கோடு எழுதி காட்டுறேன். இப்போ நான் இன்டீஜர் டேட்டா ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ட் ஏ வேண்டாம், உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இன்ட் ஏஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜ் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லையா, ஒரு 12 வருஷம் அப்படின்னு கவனம் வச்சுக்கோங்க. இப்போது இன்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஏஜுங்கிறது 12 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ஒரு வேரியபிள், இந்த சின்டாக்ஸ் என்ன மீனிங் பண்ணுது அப்படின்னா, இப்போது நான் ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுவே இந்த லைன் சொல்லுது. ஏஜ் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் இது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பேரை யூஸ் பண்ணி தான் நான் கூப்பிடணும் அப்படிங்கிறது மீனிங் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த உலகத்தில் இருக்கந்தினி என்னை கார்த்திக் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கந்தினி இந்த 12 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டோரேஜோட பேர் வந்து ஏஜ் அப்படிங்கிறது. இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுத்து நான் ஏஜ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ 12 அப்படின்னு பிரிண்ட் பண்ணி காட்டு, அதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை காட்டு. இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், இப்போ 12 அப்படின்னு நீங்கள் காட்டுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் இன்டீஜர், ஓகேவா. இது இன்டீஜர்வை இப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ அதே இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது இப்படியே இருக்குது. இது மட்டும் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் டபுள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஃப்ளோட்டிங் இது இல்லையா, ஃப்ளோட் அப்புறம் டபுள் அப்படின்ட்டு 2 வந்துட்டு போகும் இல்லையா. டபுள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா டிஸ்டன்ஸ் நம்ம டெசிமல் தான் ஸ்டோர் பண்ணுவோம். 12.5 கிலோமீட்டர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, பாருங்கள் என்ன டேட்டா அவுட்புட் வருதுன்னு. 12.5 அப்படின்ட்டு வருது பாருங்க, 12.5 அப்படின்ட்டு வருது. ஆனால் இந்த இடத்துல நான் என்னாச்சு, ஃப்ளோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ நான் ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சம்டைம்ஸ் எரர் காட்டுது. எதுக்கு எரர் காட்டுது அப்படின்னா, நீங்கள் ஒரு டெசிமல் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இப்போ டபுள்ங்கிறது வந்து 32 பிட் 62 பிட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டபுள் யூஸ் பண்ணுவோம். 32 பிட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃப்ளோட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நாம் ஒரு ஃப்ளோட் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுறோம். நீ 32 பிட்டுக்குள்ளே நீ ஃபிட் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நம்ம எஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இது பிரிண்ட் பண்ணாலும் கூட எனக்கு அதுதான் வரப்போகுது, ரிசல்ட்டு 12.5 அப்படின்னு தான் வரப்போகுது. எஃப்ங்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகாது, ஓகேவா. நம்ம எஃப்ங்கிறது எதுக்கு மீனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, நீ ஃபர்தர் ஜீரோஸ் வந்து எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதவே மீனிங் பண்ணுது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவு ஃப்ளோட் அண்ட் டபுள் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் இதே இடத்துல வந்து கேரக்டர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோன்னு இப்போது எலிமெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு நான் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இது நான் கேரக்டர் எப்பயுமே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. செமிகாலன் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து எலிமெண்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா,
உங்களுக்கு கே அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் பாருங்கள். இங்கே கே அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எழுதும் போது இது வந்து ரொம்பவே பேசிக் கான்செப்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட பேர், அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட ஏஜ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்ஸ் ரொம்பவே பேசிக்கான திங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஞாபகம் வச்சுட்டுருங்க, ஓகேவா, ஒரு மைண்டில். இப்போ நான் பூலியன் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது பூலியன் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். am I பாய் அப்படின்ட்டு நான் என்னமோ ஒன்று பேர் கொடுக்குறேன், அதுக்கு நான் ட்ரூ அப்படிங்கிறது நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நான் பாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ட்ரூ தான். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுற பாருங்கள், ட்ரூ அப்படின்னு வரணும். எதுக்கு அப்படின்னா நானும் பாய் தான், இங்கே கொடுத்துருக்கிறதும் பாய் தான், அதனால் பாருங்கள் இங்கே ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறது என்ன வேல்யூ இருக்குதோ அது இங்கே பிரிண்ட் பண்ணு, ஓகேவா. திஸ் இஸ் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங், ஓகேவா. இது இப்படி தான் ஒரு டேட்டா டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் am I பாய் அப்படிங்கிறது நான் வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் இதையே அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம்குள்ளே எங்கே வேணாலும் நான் இதையே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ட்ரூவை நான் இனிஷியல் அசைன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் அதையே ஓவர் ரைட் பண்ணி ஃபால்ஸுங்கிறது நான் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் ஃபால்ஸ் தான் இங்கே பிரிண்ட் ஆகுது. பாருங்கள், ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகுது. நாமும் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் ஒரு லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டேட்டாக்குள்ளே என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குதோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இது அப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா. நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன், இன்டிஜர், ஃப்ளோட்டிங், கேரக்டர், பூலியன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி டீச் பண்ணும்போது சொல்லிடுறேன். ஆனால் ரொம்பவே நெசசரியாக யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங் அப்புறம் அரேஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகிறதுக்கு முன்னையே நான் இது ரெண்டுமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நான் ஸ்ட்ரிங்குவே அப்புறம் அரேவை யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாருங்கள். இந்த இடத்துல நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு STR கொடுத்த உடனே எனக்கு காட்டுது பாருங்கள். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நான் என்ட்ரி பண்ணிடுறேன். மை அட்ரஸ், இப்போ இந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை. நேமிங் கன்வென்ஷன் உங்களுக்கு டீச்சே பண்ணல நான். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே வேரியபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏதோ ஒரு டிக்ளரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் எரர் வரும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நீங்கள் இது கேரக்டருங்களை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேணால் நம்பர்ஸும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் நீங்கள் அட்ரஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரிங்குள்ள நான் ஸ்டோர் பண்ணணும். இந்த இடத்துல நான் லாங்காக என்ன வேணால் ஸ்டோர் பண்ணலாம். இப்போது சென்னை அப்படின்னு கொடுக்குறேன், சென்னை, ஈரோடு அப்படின்னு என்னமோ கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு செமிகோலன் கொடுத்து நான் எண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அட்ரஸும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. அட்ரஸ், ஓகே, அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அது சென்டென்ஸாக என்ன இருக்குதோ அது இங்கே பிரிண்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரு. ஓகே, ஐம் கெட்டிங் சம் எரர் இங்கே பார்க்கலாம். ஓகே, இம்போர்ட் தினமும் பிரச்சனை இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இல்லை, ரிமூவ் பண்ணிடுறது. யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி காட்டுது பாருங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரிய ஸ்டார்ட் ஆயிரு. யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது, எல்லாம் டல்லாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணல அப்படின்னு மீனிங் இது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், க்ளீனாக இப்போ ரன் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. எங்கே பாருங்கள், சென்னை, ஈரோடு அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ சென்டென்ஸுங்களை ஸ்டோர் பண்ணணும், நிறைய கீவேர்ட் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அரேஸை எப்படி டிக்ளேர் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். இது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் இங்கே சேம் என்ன நீங்கள் கொடுத்துருக்க பாருங்கள், ஹவு டு டிக்ளேர் அரேஸ் இன் ஜாவா W3 ஸ்கூல் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போது W3 ஸ்கூல் ரொம்பவே நல்ல ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக அவங்க எக்ஸாம்பிள் வைஸ் க்ளீனாக அவங்க கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஜாவா அரேஸ் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது இல்லையா, அதில் கிளிக் பண்ணாலே பாருங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதுவே கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரிங் அரேவாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆஃப் சம்திங் அப்படின்னு கொடுத்து ஒரு ப்ராக்கெட் கொடுத்து அப்புறம் அதோட பேர் வச்சுக்கலாம். நம்ம இதுதான் ஒரு சின்டாக்ஸ். ஸ்ட்ரிங்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே கூட டேட்டாவை நம்ம அசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்டீஜர் அரே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம்.
அதே நான் வேறு ஃப்ளோட்டாக இருந்தால் இந்த இடத்துல ஃப்ளோட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு போவோன்னு. இது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்குள்ளே இப்போ வந்து நான் அதை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காட்டுற பாருங்கள். இது நான் டிஃபால்ட் லைனுவே ரிமூவ் பண்ணிடுறேன், ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கோட் எடுத்துகிட்டு பாருங்க. இங்கே இப்போ நான் இன்டீஜர் அரே ஒன்று டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இன்ட் ஆஃப் சம்திங், அதில் பேர் நான் ஏஜஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒரு ஏஜிங் லீவ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இப்போது நான் இந்த இடத்துல ஃப்ளவர் ப்ராக்கெட்டுங்களே கொடுத்து இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துட்றேன். இப்போ நான் இதுக்குள்ளே டேட்டாங்களே காமா செப்பரேட்டடாக கொடுத்துட்டு போகலாம். 12 வருஷம், 15 வருஷம், அப்புறம் 9 வருஷம், அப்புறம் 13 வருஷம், இந்த மாதிரி நான் எதுவும் கொடுக்குறேன். டூப்ளிகேட் டேட்டா கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா, நோ ப்ராப்ளம். அரேக்குள்ளே டூப்ளிகேட் டேட்டா கூட வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ இது வச்சு போட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது system டாட் அவுட் டாட் println ஏஜஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா பார்க்கலாம் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு. கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்க, இந்த மெமரி அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்குது. அரே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி நம்ம அரேஸ் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதோட மெமரி அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த ஏஜஸ் அப்படிங்கிறது அரே எங்கே ஸ்டோர் ஆகிருக்குதோ அதோட மெமரி அட்ரஸும் கொடுத்துட்டு இருக்குது. அதே நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டு நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஜஸ் ஆஃப் 0 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வரும். எப்பயுமே அரேவோட டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இங்கே இது இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரேக்குள்ளே எத்தனாவது இடத்துல இந்த ஒரு டேட்டா உட்காந்துருக்குது அப்படிங்கிறது. 0th பொசிஷனில் இது இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கு. 0th பொசிஷனில் 12 இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 15, செகண்ட் பொசிஷனில் 9, தேர்ட் பொசிஷனில் 13, இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கு எப்பயுமே ஒரு அரேக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால இப்போ நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு. பாருங்கள், 12 அப்படின்னு கிளியராக பிரிண்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. டைரெக்டாக நான் ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அதோட மெமரி அட்ரஸும் கொடுக்கு. அதே நீங்கள் என்னாச்சும் பர்டிகுலர் எலிமெண்ட்டுவே ஈஸியாகவே அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஏஜஸோட லென்த்துவை நான் செக் பண்ணணும் அப்படின்னா ஏஜஸ் டாட் லென்த் அப்படின்னு பாருங்கள். இங்கே நிறைய மெத்தட்ஸுங்க அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. இது எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏஜஸோட லென்த் கொடுக்கு. இதோட லென்த் எவ்வளோ, 5 இல்லையா, 5 எலிமெண்ட்டும் அது வச்சுட்டு இருக்குது இல்லையா. ஸோ 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும் பாருங்கள். நான் ரன் பட்டன் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதோட லென்த்தும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸுங்க அதுக்குள்ள இருக்குது. சம்மு கூட நம்ம இப்படியே கூட கால்குலேட் பண்ணலாம். டாட் கொடுத்து இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் நம்பர் எது அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் எதாப்பா இதில் 15 இல்லையா மேக்ஸிமம். ஸோ 15 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோன்னு பாருங்கள் இதுக்குள்ளே 15 அப்படின்னு பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஆப்ஷனல் இன்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குது. அது என்னங்கிறது எனக்கு மீனிங் தெரியல. நீங்கள் வேணால் இதை கொடுத்து சாட் ஜிபிடியில் கேட்கலாம். இந்த கோடு கொடுத்து போட்டு சாட் ஜிபிடியில் எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது, எந்தக்கு இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிட்டு போகும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் எந்தெந்த மெத்தட்ஸுங்க இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகும். இப்போது சம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை காட்டுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்யூச்சரில். அரேஸ் டாட் அப்படிங்கிறது வேண்டாம், ஏஜஸ் டாட் அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா. ஏஜஸ் டாட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்ட்ரீம் சம் அப்படின்ட்டு இருக்குமே, பார்க்கலாம் இல்லைங்க. ஸ்ட்ரீம் ப்ராக்கெட் வேண்டாம் டாட் பார்க்கலாம் இல்லைங்க. ஃபில்டர் இருக்குது பாருங்கள். இது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஏபிசிடி அந்த ஆர்டரில் இருக்குது. மேப் இருக்குது. மேப் அப்படிங்கிறது என்னென்னா இட்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வேலை என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டிஎஸ்ஏ பண்ணும்போது. ஸோ எம் ஆன்பரண்ட் எஸ் வருமா, பி ஆன்பரண்ட் வருமா, ஓகே. சீக்வன்ஸ் அவ்வளோதான் இருக்குது, ஓகே. சம் அப்படிங்கிறது இங்கே சம் இங்கே கீழே இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரீம் ஆஃப் சம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இது கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இது எல்லாமே சம் பண்ணோம்னா என்ன வருமோ அந்த ரிசல்ட் இங்கே காட்டு. நான் ரன் பண்ணுற பாருங்கள். 61 அப்படின்னு வருது. இது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 61 தான் வரும். எனக்கு கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே இன்பில்ட் மெத்தட்ஸுங்க இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேஸும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் இங்கேக்கு கம்ப்ளீட் ஆச்சு. இங்கே வந்து டேட்டா டைப்ஸ் ஆச்சு, வேரியபிள்ஸ் ஆச்சு,
இப்போ நான் இன்புட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு டிக்ளரேஷனும் வேரியபிள்னு தான் சொல்லுவோம் நம்ம. டேட்டா டைப்ஸ் இது எல்லாமே டேட்டா டைப்ஸ் தான். இப்போ இன்புட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்புட்டை எப்படி வாங்கலாம் யூசர்கிட்ட இருந்து அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஜாவாவில் வந்து ஸ்கேனர் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. எஸ்சி அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்கள், நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் ஸ்கேனர் ஏதோ ஒரு கிளாஸோட பேர் கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் சர்ச் பண்ணும்போது கூட பாருங்கள் கேபிட்டல் லெட்டர் எஸ் அப்படின்னு தான் நான் கொடுப்பேன். இப்போ நான் கேபிட்டல் எஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நிறைய எனக்கு ஆப்ஷனும் காட்டுது பாருங்கள். எஸ்சிஏ அப்படின்னு கொடுத்தா ஸ்கேனர் கிளாஸ் மாதிரியே காட்டுது. ஸ்கேனர் இதுக்கு ஒரு ஆப்ஜெக்டோட பேர் நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸ்கேனர் எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிற கீவேர்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணு. அது உங்களுக்கு நான் இந்த என்னது ஹூப்ஸ் கான்செப்ட் சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் ஸ்கேனரோ இப்போ டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்குள்ளே நான் சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஒரு கிளாஸுக்கு தெரியும் நான் இப்போ இன்புட் வேல்யூ நான் செஞ்சுட்டுருக்கிறேன், இன்புட் வாங்குற வேல்யூ நான் செஞ்சுட்ருக்கிறேன் அப்படின்னு. இப்போ சிஸ்டம் அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்கள் காட்டுது சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா காட்டுது பாருங்கள். இப்போ நான் இது செமிகோலன் கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த எஸ் அப்படின்ட்டு அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி நான் எந்த ஒரு இன்புட் வாங்கணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டீஜர் இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளோட கர்சர் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட்னு ஏதோ ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். அவுட் டாட் பிரிண்டல்டன் அப்படின்னு கொடுத்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் இது ரன் பண்ணேன் அப்படின்னா டைரெக்டாக இது பிரிண்ட் ஆகுது. நம்மளோட கம்பைலர் வந்து வெயிட் பண்ணு, ஓகே இந்த ஸ்கேனர் கிளாஸ்வே சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்துருக்குறான், ஒரு இன்டீஜருக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்கு. இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ரன் பண்ணன உடனே ஓகே இது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. டைரெக்டாக ஹாய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் அவுட்புட் என்ன காணும். ஏதோ ஒரு நான் இன்டீஜர் 3 அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிட்டு அப்படின்னா பாருங்கள் க்ரீன் கலரில் தெரியுது. இப்போ நான் என்டர் கொடுத்த உடனே ஹாய் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது கம்பைலர் வெயிட் பண்ணு அந்த ஒரு இன்புட் வாங்குறக்கோசரம். ஓகேவா? இப்போ நான் என்ன இன்புட் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்டீஜர் இன்புட்லேயே வாங்கிட்டு இருக்கிறது. ஸோ இன்ட் நம்பர் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இது நான் இங்கே அப்படின்னு நீங்கள் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன என்ட்ரி பண்ணோம் அதையும் நான் நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள் அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகி நான் பிரிண்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க. அவ்வளோதான், வேலை இன்னொன்றும் இல்லை. 7 அப்படிங்கிற நான் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. எந்த அப்படின்னா அங்கே வாங்குறதுவே இங்கே ஸ்டோர் பண்ணி அதையும் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் இங்கே வேலை நடந்துட்டு இருக்கிறது. ஓகேவா? இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதே நான் இன்டீஜர் இன்புட் வாங்குறது வேண்டாம், நான் ஒரு ஸ்ட்ரிங்கு இன்புட்டாக வாங்குறேன் இல்லை ஒரு கேரக்டர் இன்புட்டாக வாங்குறேன் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஸ்ட்ரிங்கு இன்புட்டாக வாங்குறேன் அப்படிங்கும்போது ஸ்ட்ரிங் ஒரு எஸ்டிஆர் அப்படின்னு என்னமோ நான் கொடுக்குறேன். இதுக்குள்ளே நான் வந்து எஸ் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கனாலே போது, நெக்ஸ்ட் லைன் இன்புட் கொடுத்துட்டிங்கனாலே போது நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அது வந்து ஸ்ட்ரிங்காக கம்ப்ளீட் லைனுவே அது ஸ்கேன் பண்ணு. இப்போ நான் இது பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் தெரியும். இங்கே நான் கொடுத்த உடனே இந்த லைனில் நான் என்னென்னலாம் கொடுக்குறேன் இந்த இடத்துல அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்டர் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் லைன் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரு. இப்போ நான் நீங்கள் வந்து என்டர் கொடுக்குறேன் பாருங்கள், கொடுத்த உடனே சேம் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இங்கே அது ஸ்டோர் ஆகி இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. திஸ் இஸ் ஹவு திஸ் நெக்ஸ்ட் லைன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நான் டபுள் இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா டபுள் அப்படிங்கிறது தான் கொடுத்து ஒரு டிஓபி அப்படின்னு என்னமோ ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து நான் இங்கே நெக்ஸ்ட் டபுள் அப்படிங்கிறது இங்கே ஒரு மெத்தட் இருக்குது. அது கொடுத்துட்டுனாலே போது இங்கே டிஓபி அப்படிங்கிறது நான் எடுத்துடுறேன். டிஓபி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள். ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணது இல்லையா 55.4 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அதே பிரிண்ட் ஆகுது பாருங்கள் இங்கே. ஸோ திஸ் இஸ் ஹவு டபுள் நம்ம இன்புட் வாங்குவோம். அதே மாதிரி தான் ஃப்ளோட் கூட சேம் ஃப்ளோட்டு கூட அதே மாதிரி தான் இன்புட் வாங்குவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கேனரோட கிளாஸ் ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி நம்ம இன்புட்டுவை வாங்குவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ நாம் இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லா ஒரு டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். எல்லா ஒரு பேசிக்கான திங்ஸு இம்பார்ட்டண்ட் திங்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஒரு ஜாவா அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தேன் அப்படின்னா திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த கான்செப்ட்ஸுங்களையும் தான் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இஃபெல்ஸ் பிளாக்குங்களாக இருக்கட்டும், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லூப்ஸுங்களாகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி தான் எனக்கும் கூட இப்போ
ஆப்ரேஷன்ஸ் பற்றி எனக்கு தெரியாது, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பற்றி இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்குள்ளே வருவேங்க நான் சேம் அப்ளை சொல்லி கொடுத்த மாதிரி தான் ஆப்பரேட்டர்ஸ் இன் ஜாவா W3 ஸ்கூல் அப்படின்னு கொடுக்குறது, அவ்வளோதான். இதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஆப்பரேட்டர்ஸ் இன் ஜாவா W3 ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே W3 ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் லிங்க்வே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே போது ஜாவாவோட ஆப்ரேட்டர்ஸ் பற்றி எல்லாமே இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல ட்ரை அப்படின்ட்டு கூட இங்கே ட்ரைவர் செல்ஃப்ன்ட்டு இருக்குது இல்லையா, இதில் மேலே கிளிக் பண்ணிங்கனாலே போது ஒரு பேசிக்கான எல்லா கோடுமே அவங்க கொடுத்து அதோட அவுட்புட் கூட இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம இங்கே மாடிஃபிகேஷன் கூட பண்ணிக்கலாம். 10 அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு 8 அப்படின்னு மாற்றி கூட நம்ம இங்கே ரன் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுது. சேம் நான் நீங்கள் எப்படி கோடு எழுதி நான் நீங்கள் ரன் பண்ணுறனோ அதே மாதிரி தான் இங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நான் இங்கே லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அங்கே வந்து ஆன்லைனில் அவங்களே வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்த அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இந்த ஜாவாக்குள்ளே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு இருக்குது, பிட் வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு இருக்குது. இதில் ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இது 4 தான் யூஸ் பண்ணுவோம். பிட் வைஸ் கூட இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் ப்ராப்ளம் சால்விங்கில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ரொம்பவே டே டு டே லைஃப்பில் நீங்கள் கோட் எழுதுறீங்க அப்படிங்கும்போது ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிளியராக காட்ட போகிறேன். இப்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இது எல்லா ஆப்ரேட்டருமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டர், மைனஸ் ஆப்ரேட்டர், இன்டூ, இப்போது அடிஷன் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா போய் ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், டிவிஷன் அப்படிங்கும்போது ஸ்லாஷ், மாடுலஸ் அப்படிங்கும்போது இந்த பர்சன்டேஜ், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு வேல்யூ 1 அப்படின்ட்டு இருக்குதுன்னா 2ஆ மாற்றணும் அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம், டிக்ரிமெண்ட் அப்படின்னா மைனஸ். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் ஜெதில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த இடத்துல பாருங்கள் எல்லா ஒரு ஆப்ரேட்டருமே கொடுத்து அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அவங்களே ஒரு கோடெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிற ஒரு வேல்யூ செஞ்சு பார்ப்போம். இன்டீஜரும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, 10 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ஒய்வை எடுத்தீங்கன்னா 3 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இங்கே கவர் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை எக்ஸ் ப்ளஸ் ஒய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணு அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே 13 அப்படின்னு அவுட்புட் வரணும் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு முக்குது, அவங்க ரன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10ல் 3 போச்சுன்னா 7. அதே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா 10 × 3 ஓட ரிசல்ட் இங்கே வரும். அதே நான் டிவைட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது 10/3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 3ல் டிவைட் பண்ணால் 3 3s வரும் இல்லையா. ஸோ 3 அப்படின்னு வருது பாருங்கள் ரவுண்ட் ஆஃபாக. அப்புறம் எக்ஸ் பர்சன்டேஜ் ஒய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10வே 3 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் எவ்வளோ 1 இல்லையா. ஸோ 1 ஒய் இங்கே பிரிண்ட் பண்ணிஇருக்குது பாருங்கள். அப்புறம் நான் ஜெட்டுக்குள்ளே ஒரு 5 அப்படிங்கிற வேல்யூ இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் இதில் ப்ளஸ் ஜெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த ஒரு வேல்யூவை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணி மறுபடியும் ஜெட்டில் ஸ்டோர் பண்ணுன்னு மீனிங்கு. எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா ஜெட்டு இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இந்த வேல்யூ +5 அப்படின்னு பண்ணு, அப்படி வேல்யூவை +1 அப்படின்னு பண்ணு அப்படின்னு மீனிங் இது. இப்போது ஜஸ்ட் +Z அப்படின்னு இருக்குது அப்படின்னா 1 மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னு மீனிங், ஓகேவா, டிஃபால்ட்டாகவே. ஸோ Z+1 பண்ணி இந்த ஒரு ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ = இந்தாண்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். Z+1 அப்படின்னா ஜெட்டுக்குள்ள வேல்யூ எனக்கு 5 இல்லையா, 5+1 அப்படின்னா 6 இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆக போகுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6 அப்படின்னு, அதுதான் இங்கேயும் பிரிண்ட் ஆகிருக்குது. So this is how this increment operation is working. அதே மாதிரி தான் -Z அப்படின்னோம்னா டிக்ரிமெண்ட். அப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா Z = Z-1. இந்த Z-1 ஆப்ரேஷனும் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த Z இங்கே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் 5 இருக்கிறது இந்த இடத்துல 5 அப்படின்னு இல்லை இல்லையா, இங்கே 6ஆக மாறி இருக்குது. அந்த 6வை -1 பண்ணோம் அப்படின்னா இங்கே 5 அப்படின்னு மாறிடுது. ஸோ 5 இந்த இடத்துல பிரிண்ட் ஆக போகுது. ஸோ அதுதான் இங்கேயும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் அதே என்னாச்சு 10 நான் 9ஆக மாற்றினேன் அப்படின்னா எல்லாமே ஒரு கம்மி நம்பராக மாறிடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இங்கே வந்துட்டு போகும். அப்ளை வர வேல்யூஸ் எல்லாம் போயிடு. இப்போது 9 + 3 எவ்வளோ 9, 9 + 3 12 12 பிரிண்ட் ஆயிடுச்சா. 9 - 3 வந்து 7, 9 - 3 வந்து 6. இப்போது 9 × 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 27 வந்துருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ரேட்டர்ஸுங்க அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இவ்வளோ தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஈக்குவல் டு அவ்வளோதான். ஈக்குவல் டு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா 10 வந்து எக்ஸ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான் மீனிங்கு. அப்புறம் இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஈக்குவல் டு வந்து ஈக்குவலண்ட்டாக ஒர்க் ஆகுது, அது எப்படி இந்த இடத்துல ஒரு லாஜிக்கலாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறதுவே நம்ம இந்த மாதிரியே எழுதலாம். சேம் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. ஆனால் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்குது அப்படிங்கிறக்கோசரம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் எழுதினாலே போது, சேம் வேல்யூவை செஞ்சுட்டு போகும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நான் எக்ஸ் -3 பண்ணோன்னா இந்த மாதிரி எழுதினாலே போது -3 ஆகும். இதே நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுட்டு போகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஹவு திஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நான் இதையே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஆப்ரேட்டர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். இதையே நீங்கள் வேறு மாதிரி கூட எழுதலாம், ஆனால் இதையே அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? அதனால இது உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாருங்கள், இங்கே ப்ரோக்ராம் எழுதி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். இப்போது நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் இருக்குது. ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இன்ட் ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு கேள்வி இதுக்கு. ஓகேவா? இது எப்பயுமே இந்த ஒரு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா ஒரு ஆப்ரேட்டர் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னா, ஒன்று ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணு, இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணு. இப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். எக்ஸ் வந்து ஒய்க்கு ஈக்குவலா? நோ, ஈக்குவல் இல்லை. அதனால இது ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ஈக்குவல் ஆப்ரேட்டர் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது. நாட் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதோட அவ்வளோதான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணு. இப்போது எக்ஸு ஒய்க்கு ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னா இது வந்து ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. எதுக்கு அப்படின்னா இந்த ஆப்ரேட்டரோட வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணு, இல்லை அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லு. இப்போ எக்ஸுங்கிறது நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் தான். ஸோ இப்போ இது ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணது பாருங்கள். அதே நான் 5 ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ண பாருங்கள். இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா நோ இட் இஸ் ஈக்குவல் ஆக்சுவலி. ஸோ இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங். நீங்கள் கூட எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தேன் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது. இப்போது எக்ஸ் வந்து 5ஆக வைக்கிட்டு ஒய் வந்து 6ஆக இருக்கட்டு. இப்போ நான் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஒய் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, எக்ஸ் வந்து ஒய்யோட பெருசா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோ இல்லையா? எக்ஸ் வந்து 5 வந்து 6ஓட பெருசு இல்லை. ஸோ இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் ஆக பாருங்கள். ஃபால்ஸ் அப்படிங்கிறது இது ரிட்டர்ன் பண்ணு. ஓகேவா? திஸ் இஸ் ஹவு இட்ஸ் ஒர்க்கிங். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்குற பாருங்கள். இப்போ நீங்களே கெஸ் பண்ணுங்கள் என்ன அவுட்புட் வரலாம் அப்படிங்கிறதுவே. எக்ஸுங்கிறது ஒய்யோட சின்னதா அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா எஸ் இட் இஸ் லெஸ் தேன் 6 இல்லையா? 5 இஸ் லெஸ் தேன் 6. அப்போ ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் இந்த ஒரு ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். நான் என்னென்னலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறனோ அது எல்லாமே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஹவு லெஸ் தேன் சிம்பிள் இஸ் ஒர்க்கிங். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குற பாருங்கள். இப்போ 5 அப்படிங்கிறது 6ஓட பெருசாக இருந்தாலும் ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணு, இல்லை ஈக்குவலாக இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணு ட்ரூவை அப்படிங்கிறது தான் மீனிங். இங்கே எக்ஸுங்கிறது 6ஓட பெருசா நோ, ஈக்குவலா நோ அப்படின்னா ஃபால்ஸ் தான் இது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? இப்போது ரன் பண்ணுற பாருங்க ஃபால்ஸும் ரிட்டர்ன் பண்ணுது இங்கே. திஸ் இஸ் ஹவு திஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒர்க்கிங். ஓகேவா? அதே நான் 7 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸுக்கு ஒய் வந்து இப்போ 7ங்கிறது 6ஓட பெருசு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே ட்ரூ தான்.
ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடு. இன்கேஸ் ஏன்னாச்சும் அது எக்ஸிக்யூட் ஆகலைன்னா ஈக்குவலாக ஓகே பெருசாக இல்லை ஈக்குவலாவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணு. ஓகேவா? இப்போது இது ரன் பண்ணுற பாருங்க, ட்ரூ ரிட்டர்ன் பண்ணு. எஸ், ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் ஈக்குவலாக வச்சு ட்ரை பண்ணுற பாருங்கள் 6வே. இப்போது எக்ஸு ஒய்வோட பெருசா அப்படின்னு பார்க்க பெருசாக இல்லை, அட்லீஸ்ட் ஈக்குவலாவது இருக்குதா அப்படின்னு பார்க்க ஈக்குவலாக இருக்குது. அதனால் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண பாருங்கள். இப்போது ட்ரூ அப்படிங்கிறது ஒரு எஸ், ட்ரூ இஸ் ஒர்க்கிங் நோ. ஸோ இந்த மாதிரி தான் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நீ கம்மியாக இருந்தாலும் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணு, அல்ல ஈக்குவலாக இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு தான் மீனிங்கு. இப்போ நான் இதை கம்மியாக பண்ணிடுறேன் பாருங்கள், ஒரு 3 அப்படின்னு பண்ணிட்டேன் அப்படின்னா கம்மியாக இருக்கிறனால அஃப்கோர்ஸ் ரிட்டர்ன் பண்ணு, ட்ரூ அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணு. அதே 6 வச்சாலும் ட்ரூ அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணு பாருங்கள். எஸ், ட்ரூ அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணுது. அதே நான் 7 பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணாது, ஃபால்ஸ் அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணிங்க. எஸ், ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. திஸ் இஸ் ஹவ் தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், அப்புறம் நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது 3 கூட ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு லாஜிக்கலாக எழுதும் போது இது ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஓட் எலெக்ஷன் பற்றி நான் ஒரு லாஜிக் எழுதணும். இப்போ 18 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களவே நான் எலிஜிபிள் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். அதே 18 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்களவே நான் நான் எலிஜிபிள் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதே 18க்கு ஈக்குவலாக இருக்கிறவங்களையும் கூட எலிஜிபிள் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் இப்போ லாஜிக் எழுதுகிற பாருங்கள். இப்போது இன்ட் ஏஜ் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நான் இப்போ ஒரு ஏஜும் நான் வச்சுக்கிறேன், 19 வருஷம் அப்படிங்கிறது வச்சுக்கிறேன். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுத்து ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. அத்தவா ஆர் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 இருந்தாலும் நீ ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், என்னன்னு வருதுன்னு பாருங்கள், ட்ரூ அப்படின்னு வருது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்னென்ன அண்ட் இது வந்து ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஆப்ரேட்டர் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு கேஸ், இதே ஃபஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் 1 என்னாச்சு ஃபெயில்யூர் ஆச்சு அப்படின்னா கேஸ் 2க்கு நீ போய் செக் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நான் இந்த ஒரு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். இப்போது இந்த ஒரு கேஸ் ஃபெயில்யூர் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த கேஸுக்கு போகுது. இன் கேஸ் என்னாச்சு இந்த கேஸே சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டைரெக்டாகவே ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடு. உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஒரு ஏஜ் 18 வருஷத்துக்கு மேலே ஏஜ் அப்படிங்கிற டேட்டாக்குள்ளே என்னக்குது 19 அப்படிங்குது. 19 கிரேட்டர் தேன் 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் 18ஓட 19 பெருசு தான். ஸோ இந்த கேஸே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த கேஸுவே எக்ஸிக்யூட் கூட பண்ணி பார்த்துருக்காது. ஓகேவா? அதே நான் என்னாச்சு இப்போது ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் என்னாச்சு கிரேட்டர் தேன் 18 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏஜ் அப்படிங்கிறது என்னாச்சு 18க்கு ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணு. 18க்கு ஈக்குவல் இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ணு அப்படின்னா இதையே ஸ்கிப் பண்ணி போட்டு இந்த கேஸ்க்குள்ளே போய் பார்க்கு. ஏஜ் 19 கிரேட்டர் தேன் 18. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது கூட ட்ரூ அப்படிங்கிறது தான் எண்டப் ஆகி நிற்கி. ஓகேவா? இப்போ நான் இது இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா பாருங்க வேணா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் தான். அஃப்கோர்ஸ் ஈக்குவல் இல்லை. அதே நான் நினச்சி கண்ட்ரோல் செட் பண்ணுறேன் பாருங்க. இப்போது இந்த இடத்துல வந்து இது எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா ட்ரூ அப்படின்னு காட்டு. எந்தக்கு அப்படின்னா நீ இந்த கேஸ் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேஸும் நீ செக் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இந்த கேஸ் வந்து ட்ரூ அப்படின்னு காட்டுது. திஸ் இஸ் ஹவு ஆர் ஆப்ரேட்டர் இஸ் ஒர்க்கிங். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது இல்லை இது அப்படின்னு செக் பண்ணுற ஒரு டைமில் நாம் இந்த ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அது அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதுவே எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாம் 2 கேஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு லாஜிக்கு பில்ட் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இது ஒரு சின்டாக்ஸாக மட்டும் லேர்ன் பண்ணி ஒரு மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ப்ராப்ளம் சால்விங் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்படின்னு ரிவைண்ட் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரியல் யூஸ் கேஸ் உங்களுக்கு புரியறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். ஓகேவா? இப்போ நான் இது ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கு. இது ஃபெயிலியர் ஆச்சா டைரக்ட் ஃபெயிலியர், இது சக்ஸஸ் ஆச்சா ஓகே திஸ் இஸ் சக்சீடட்.
ஐ நீட் டு செக் திஸ் ஒன் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லி போட்டு இது முடிவெடுக்கு. இது ரெண்டுமே சக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ அப்படின்னு வரும். இது ரெண்டுல ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட இன்கேஸ் ஏன்னாச்சும் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஃபெயிலியர் ஆச்சுன்னா செகண்ட் ஒன் செக் கூட பண்ணாது, டைரெக்ட் ரிஜெக்ட் பண்ணி விட்ரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் அண்ட் ஆப்ரேட்டர் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இப்போது ஒரு சினாரியோ இங்கே இருக்குது, அது நான் உல்டாவாக நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போது ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோ ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. அதே பாருங்க வேணா ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸு. இதே நான் உல்டாவாக பிரிண்ட் பண்ணணும் ரிசல்ட்டுவே அப்படிங்கும்போது நான் நாட் ஆப்ரேட்டர்வே யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ எரர் வருது, நான் ப்ராக்கெட்குள்ளே இது போட்டேன் அப்படின்னா இந்த எரர் போயிருப்பாருங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கம்பைலருக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து செப்பரேட் லாஜிக் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது இங்கே வந்திருக்கிற ரிசல்ட்டுவை உல்டாவாக செய்யறோட வேல்யூவே இந்த ஒரு நாட் ஆப்ரேட்டர் வேலை செய்ய அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னா ஃபால்ஸ், இந்த ஃபால்ஸ் உல்டாவா என்ன ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணி பாருங்க இங்கே. ஸோ இந்த இடத்துல ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணிருச்சு. திஸ் இஸ் ஹவ் திஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர் பற்றியெல்லாம் நம்ம படித்தாச்சு. இப்போது இஃப் எல்ஸ் லேடர் பற்றி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம படிக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. இது பற்றி உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். டீச் பண்ணின பின்னாண்ட நாம் லூப்ஸ் பற்றி நாம் செப்பரேட் கான்செப்டாக படிக்கலாம். லூப்ஸ் அப்புறம் ஊப்ஸு இந்த கான்செப்ட்டுங்களவே உங்களுக்கு ஒரே கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். இப்போ நான் அப்புறம் இஃப் எல்ஸ் அப்புறம் ஸ்விட்ச் கேஸ்வே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு இந்த ஒரு கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மித்தது படிப்போம். ஸோ 3 கிளாஸஸில் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவா கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஜம்ப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி படிக்கணும் அப்படின்னா இது நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். இஃப் எல்ஸ்வை நாம் எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தியரட்டிக்கலாக உங்கள்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இஃப் எல்ஸ்வை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன்ஸில் நம்ம செக் பண்ணுறக்கு ஒரு கண்டிஷன்ஸுவை செக் பண்ணுறக்கோசரம் நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் அந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிட்டு இருந்தேன் இல்லையா, அதே நான் இப்போ ட்ரூ ஆச்சு அப்படின்னா சில வேலைங்களே செய்யி அப்படின்னு ஒரு லாஜிக் எழுதும் போது இந்த மாதிரி இஃப் எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 19 அப்படின்னு இருக்குது அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல இஃப் அப்படின்னு நான் ஒரு லைன் எழுதி போட்டு ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் இந்த இடத்துல யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு ஒரு நான் வேலையை எழுதுகிறேன். ஓகேவா? எலிஜிபிள் அப்படின்னு நான் என்னமோ எழுதுகிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீ யூ ஆர் எலிஜிபிள் ஆக்குற, அப்புறம் பிரிண்ட் எல்லாம் கொடுத்து டோன்ட் மிஸ் எலெக்ஷன் அப்படின்னு நான் என்னமோ எழுதுகிறேன். ஓகேவா? டோன்ட் மிஸ் எலெக்ஷன் அப்படின்னு நான் என்னமோ லைன் எழுதுகிறேன். ஸோ 18 வருஷத்துக்கு மேலே இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு, அப்புறம் எலெக்ஷனை மிஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற நான் ஒரு வேலையை எழுதுகிறேன். எல்ஸ் இன்கேஸ் என்னாச்சு 18 வயசுக்கு மேலே இல்லை அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸ்டேட்மெண்ட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். மிஸ் எலெக்ஷன் அப்படின்னு நான் நீங்கள் மாற்றிடுறேன். நீ எலெக்ஷனை மிஸ் பண்ணிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத எழுதுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இப்படி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸுங்க இப்போ ஏஜுக்குள்ளே 19 வருஷம் இருக்குது. இந்த ஏஜ் 19 இருக்கிறனால 19 இஸ் கிரேட்டர் தேன் 18 அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ட்ரூ எஸ். ஸோ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்ட்டு உங்கள் ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணு. நான் உங்களுக்கு தெரியும் நான் சிஸ்டம் டேட்டா அவுட் பண்ணி காட்டும் போது பிரிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு ட்ரூ அப்படின்னு. ஸோ இந்த ட்ரூ அப்படின்னு நீங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே இருக்கிற இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு. இன்கேஸ் ஏன்னாச்சும் இது ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட்டே பண்ணாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸிக்யூட்டே பண்ணாது, இது முட்டவே முட்டாது. அதே இது என்னாச்சு ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் எல் ஸ்டேட்மெண்ட் கூட வரும். இந்த ஒரு வேர்ட்ஸே சொல்லுது இல்லையா, இஃப் இது என்னாச்சும் ஆச்சுன்னா இந்த வேலை செய்ய, எல்ஸ் அப்படின்னா இது என்னாச்சும் ஆகலை அப்படின்னா இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லுது. நான் கண்ட்ரோல் சைடு கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இந்த ஒரு லைனாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நான் ரன் பண்ணுற பாருங்க. யூ ஆர் எலிஜிபிள், டோன்ட் மிஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் பிரிண்ட் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நான் ஏஜ் வேணாச்சு ஜஸ்ட்
13 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளாக் ஆஃப் கோடு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆயிரு இந்த இடத்துல. அதனால இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள் மிஸ் எலெக்ஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ள எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்கிற பாருங்க. இப்போது எல்ஸ் இஃப் அப்படின்னு கீழே இருக்குது பாருங்கள். இது மேலே கொடுத்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. எல்ஸ் இஃப் கண்டிஷனில் நான் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல யூ ஆர் நவ் என்டர்ட் 18 அப்படின்னு நான் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகி கம்பன் ஆயிரு. இன் கேஸ் ஏன்னாச்சும் இந்த பிளாக் ஆஃப் கோட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணு. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதிட்டு போகலாம். இங்கே இன்னொரு எல்சிஃப் எழுதலாம், இன்னொரு எல்சிஃப் இந்த மாதிரி நிறைய எல்சிஃப் எழுதிட்டு போகலாம். இப்போ இந்த லைன் ஆஃப் இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இன் கேஸ் ஏன்னாச்சும் மேலேஜ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா. இப்போது இதுவும் ஃபெயிலியர் ஆச்சு, இப்போ இதுவும் ஃபெயிலியர் ஆச்சு, இதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. கடைசியில் இருக்கிறது தான் எல்ஸ். இப்போ எல்லா எல்சிஃபுமே ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கும்போது இஃப் எல்சிஃப் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கடைசி எல்ஸ் ஒரு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 13 இருக்குது. ஸோ ஏஜ் வந்து 13 இருக்கிறனால கிரேட்டர் தேன் 18 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ, இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 18. ஸோ திஸ் பிளாக் வில் பி ஃபெயில்யூர்டு. ஸோ இது ஃபெயிலியர் ஆகே ஆகும். அப்புறம் இதையும் செக் பண்ணு, இஸ் ஈக்குவல் டு 18 தான்ட்டு. ஸோ இதுவும் ஃபெயிலியர் ஆகும். இஸ் ஈக்குவல் டு 18 ஏன்னா 13 இருக்குது இங்கே. அப்புறம் இந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணு. அதே நான் நீங்கள் 18 அப்படின்னே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஏஜ் 18 இருக்குது. 18 இஸ் கிரேட்டர் தேன் 18 அப்படின்னா நோ, நாட் கிரேட்டர் தேன் 18, இட் இஸ் ஈக்குவல் டு 18. ஓகேவா? ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோட் ஃபெயிலியர் ஆகும். இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள வரும்போது ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 18 ஈக்குவல் டு 18 கரெக்ட், திஸ் இஸ் ட்ரூ. அதனால இது எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு காட்டிடு. இது எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இது டச்சே பண்ணாது. ஓகேவா? பிலோ இருக்கிற கோடு டச்சே பண்ணாது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். யூ ஆர் நவ் என்டர்ட் 18 அப்படின்னு காட்டு பாருங்க. யூ ஆர் நவ் என்டர்ட் 18 அப்படின்னு காட்டுது. திஸ் இஸ் ஹவு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒர்க்கிங். இந்த இடத்துல நான் மறுபடி கூட நான் எல்ஸ் இஃப் நான் எழுதலாம். இங்கே நான் கீழே வந்துடுறேன். இந்த இடத்துல எல்ஸ் இஃப் மறுபடி கூட இன்னொரு எல்ஸ் இஃப் இங்கே எழுதி ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு நான் கொடுத்து போட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சிஸ்டம் டாட் அவுட்வே இன்னொரு இது கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே யூ ஆர் 13 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நவ் என்டர்ட் யூ ஆர் 13 அப்படின்னு. இதே நான் 13 அப்படின்னு மாற்றி காட்டுறேன். இப்போது இந்த ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகி காட்டும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய எல்சிஃப் எழுதலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த இப்படி எழுதி காட்டிட்டு இருக்கிற சின்டாக்ஸ் பாருங்க. இங்கே யூ ஆர் நவ் என்டர்ட் 13 அப்படின்னு காட்டுது. இந்த மாதிரி தான் ஒரு கோட் ஒர்க் ஆகும், இஃப் எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் இப்போ இருக்குது இல்லையா? இது எல்லாமே இப்போது உங்களுக்கு கிளியராக இஃபெல்ஸ்வே எத்தனை நம்ம இஃபெல்ஸ் எழுதிட்டே போக முடியும். எல்சிஃப் லேடரும் ரொம்ப எழுத வேண்டியதாக இருக்கு இல்லையா? அதனால் நான் இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ரிமூவ் பண்ணி போட்டு நான் இந்த இடத்துல ஸ்விட்ச் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஓகேவா? ஸ்விட்ச் அப்படின்னு எழுதி போட்டு இதுக்குள்ளே நான் எதை வச்சு இங்கே லாஜிக் எழுத போகிறேன் அப்படிங்கிறதும் அதுக்கு சொல்லணும். ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சு தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு இதுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். இப்போ ப்ராக்கெட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் கேஸிங்லேயே எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல ப்ராக்கெட் மிஸ் ஆகுது பாருங்க. ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இன்னொரு ப்ராக்கெட் மிஸ் ஆகுறதுனால இங்கே எரர் காட்டுது ரெட் கலரில். இன்னொரு ப்ராக்கெட் இங்கே கொடுக்குறேன், ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே மிஸ் ஆகி. ஸோ கேஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிறது நினச்சி 18 இருந்தால் ஒரு கேஸ் நான் இங்கே எழுதுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன எழுதுறேன்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஏஜ் இஸ் 18 அப்படின்னு நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நான் எழுதணும். ஓகேவா? எதுக்கு அப்படின்னா நான் சொல்கிறேன், இன்னொரு கேஸ் எழுதி போட்டு உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு கேஸ் அப்படின்னு எழுதுறேன். 19 இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா? 19 வேண்டாம், ஒரு 12 அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? 12 இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஏஜ் இஸ் 12 அப்படின்னு இந்த இடத்துல எழுதுறேன். மறுபடியும் இங்கே ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுமே நான் எழுதணும். ஓகேவா? எழுதி போட்டு கீழே கடைசியில் நான் டிஃபால்ட் அப்படின்னு எழுதுவோம். டிஃபால்ட் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் println
நத்திங் மேட்ச்டு அப்படின்னு ஒரு லைன் எடுத்துடுறேன். ஸோ ஓப்பனிங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இப்போது ஏஜ் வந்து 13 வருஷம் ஒரு பையனோடது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஏஜ் வச்சு நான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். இப்போது கேஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜ் 18 இருந்தால் இந்த பிளாக்கும் நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு மீனிங். ஓகேவா? இந்த இடத்துல பிரேக் பண்ணிடு, இந்த கேஸ் இதோட க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மீனிங். ஓகேவா? இந்த பிரேக் அப்படிங்கிற லைன் அதுதான் இண்டிகேட் பண்ணுது நீ பிரேக் ஆயிருங்கி அப்படின்னு. இப்போது கேஸ் என்னச்சு 12 ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த ஏஜ் வந்து 12க்கு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா இந்த பிளாக் ஆஃப் கோடு நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் பிரேக். ஸோ கீழே இதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இல்லை, இந்த ஒரு கேஸ் இதோட முடியுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இதுக்கு ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த கேஸ் என்னாச்சு, இந்த எந்த கேஸுமே மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது டிஃபால்ட்டாக நான் இந்த லைன் ஆஃப் கோட் எழுதுறேன், அதையும் நீயே எக்ஸிக்யூட் பண்ணிடு அப்படிங்கிற மீனிங் இங்கே காட்டிட்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எந்த லாஜிக் வேணாலும் நீங்கள் எழுதிட்டு போகலாம். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ட் a is equal to 5 + 6 அப்படின்னு என்னமோ நீங்கள் எழுதலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆறாமல் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல பிரேக்குக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் பிளாக் ஆஃப் கோடு எழுதிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரு. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், இது என்னென்ன 18 அப்படின்னு நான் இங்கே மாற்றிடுறேன். உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகி காட்டு, எல்லா கேஸும் உங்களுக்கு காட்டுறேன் எது பிரிண்ட் ஆகும் எந்த சுச்சுவேஷனில். சிஸ்டம் டாட் அவுட்டை ஏஜ் இஸ் 18 அப்படின்னு காட்டு. ஸோ ஏஜ் இஸ் 18 அப்படின்னு நீங்கள் காட்டுது பாருங்கள். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இங்கே வந்துச்சு இந்த ஏஜுவை எடுத்துக்கிச்சு, இதையும் கம்பேர் பண்ணிச்சு, 18 ஈக்குவல் ஆச்சு, அதனால இதையே எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. இந்த இடத்துல பிரேக் இருந்ததுனால எக்ஸிட் ஆகி வந்துருச்சு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆகி இந்த பிளாக் எக்ஸிட் ஆகி வந்துருச்சு. இவ்வளோ தான் இங்கே நடந்துச்சு. அதே நான் நினச்சி 12 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது ஏஜ் இஸ் 12 பாருங்கள், ஏஜ் இஸ் 12 அப்படின்னு காட்டுது. அதே நான் நினச்சி ஒரு 11 அப்படின்னு கொடுக்குறேன், எந்த கேஸுமே மேட்ச் ஆகலை இது ரெண்டுமே. அப்போது டிஃபால்ட் கோடு ரன் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், நத்திங் மேட்ச் அப்படின்னு காட்டுது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஒர்க்கிங். அதே நான் நினச்சி பிரேக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இது எல்லா பிரேக்கும் எடுத்துடுறேன். என்ற பிரகாரம் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆயிரு. 18 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட் கேஸே மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிடு. பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன் பாருங்க, இங்கே பைத்தியம் மாதிரி பண்ணுது. ஏஜ் இஸ் 18 பிரிண்ட் ஆகிடுச்சு, இது 18 மேட்ச் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா 18 வந்துச்சு, மேட்ச் இங்கே ஏஜ் எடுத்துக்கிச்சு, இது 18 கம்பேர் பண்ணிச்சு, கீழே இருக்கிறது பிரிண்ட் பண்ணிச்சு. எனக்கு இவ்வளோ தான் ஆகணும், ஆனாலும் என்ன பண்ணுச்சு, இதே எடுத்துகிட்டு இதையும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏஜ் இஸ் 12 அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணிடுச்சு, நத்திங் மேட்ச் அப்படிங்கிறதும் பிரிண்ட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அதனால தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுதான் இந்த ஒரு பிளாக்குங்களவே செப்பரேட் பண்ணி வைக்கிது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் ஹவு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் எதை பார்க்குவோம் அப்படின்னா, இந்த ஒரு லூப்ஸ் பற்றி படிப்போம். ஓகேவா? மேலே இருக்குது இல்லையா, இந்த ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மிச்சம் இருக்கிறது இந்த லூப்ஸு. ஃபார் லூப், வைல் லூப், பிரேக், கண்டினியூ, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி படித்து போட்டு சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸுங்களும் பார்ப்போம். சம் ஆஃப் த டிஜிட்ஸு, ரிவர்ஸ் ஆஃப் த நம்பர், இந்த மாதிரி இதெல்லாம் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊப்ஸ் பற்றி ஒரு பேசிக் திங்ஸே கற்றுக்குவோம். அது நெக்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரு. ஸோ 3 கிளாஸஸில் நம்மளுக்கு வந்து ஜாவாவோட கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மீனிங். என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேங்கிறது தான் மீனிங். அதுக்கப்புறம் நாம் டைரெக்டாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். Thank you so much for watching. See you in next video. Karthik.